ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக ஐயா. சொல்லுங்க ஐயா. என்ன அண்ணாமலைக்கு எந்த விதமான போஸ்டும் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க? என்ன கட்சியோட தூக்கப்புறம் மாதிரி சிலர் பேசுகிற மாதிரியும் தெரிய வதந்திகள் வருது. இத பத்தி சரி. இந்த பிரகாஷ் சாமியோட ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. ஆ. என்ன நடக்குது? என்ன உங்க உங்க அண்ணா அரசியல் நிலவரம் என்ன? அண்ணாமலைய பிஜேபி விட்டு தூக்கணும்னா அண்ணாமலைஜிக்கு நட்டம் கிடையாது. பிஜேபியில உள்ள தொண்டர்கள் அவ்வளவு பேர் அண்ணாமலைஜி பின்னாடி போயிருவான். தலைவர்கள் கொண்டு ஒரு 10 பேர் இருப்பான். தலைவர் மிஞ்சி போனா விரல விட்டு என்ற அளவுக்கு 10 பேர் இருப்பான் கமலாலயத்துல. அவன் மட்டும் தான் அங்க இருப்பான் பிஜேபியில. வேற ஒருத்தனும் இருக்க மாட்டான் பிஜேபியில. அதுக்குதான் கவலைப்படுறேன். எழுதி பதவி வச்சுக்கோங்க. நோட்டாக. நீ அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கலங்கிறது அது உண்மையாலுமே எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்குது. ஆனா இவனுக்கு பண்றது பார்த்தாலும் ரொம்ப கோபமா தான் வருது பிஜேபி தொண்டர்களுக்கு. ஏன்னா ஒரு மண்ணாங்கட்டி வேலையும் செய்யாதவனுக்குலாம் பெரிய பெரிய பதவி கொடுத்துருக்கானுங்க. நான் என்ன கேட்க, நீ இந்த மனுஷன் பாவம் தெரு தெருவா தாடியை வளர்த்துக்கிட்டு போய் என் மண் என் மக்கள் யாத்திரை நடந்து நடந்து மனுஷன் இந்த கட்சியை வளர்த்து இந்த அளவுக்கு ஓட்டு கொண்டு வந்து நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சின்னு சொல்லி கேவலப்படுத்தினானுங்க. அதெல்லாம் ஒட்டச்சி மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு வேற லெவல்ல கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு அண்ணாமலை பேட்டி கொடுத்தாதான் எந்த மீடியாவிலையும் அந்த வீடியோ வைரல் ஆகுது. அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப அந்த மனுஷனை இவனுக்கு ஒதுக்குறானுங்கன்னா பிஜேபிக்கு தான் நட்டம், அண்ணாமலைக்கு நட்டம் கிடையாதுங்க. அதை எழுதி வச்சுக்கோங்க. சும்மா அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா அண்ணாமலை கேட்டேன். கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாருங்க. அவர் கட்சி ஆரம்பிக்க கூடாது. இந்த கட்சி இவருக்கு இதை விட அவருக்கு ஒரு 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 நிலையான தளம் எதுவுமே இருக்க முடியாது. அதனால அதெல்லாம் தப்பு. காப்பாத்தணும்ல, கண்டுக்கிறாம. ஆனா இவனுங்க பண்றது மகா தவறு. அது எனக்கு புரியுதுங்க. அதைத்தான் சொல்றேன். என்னமோ பண்றானுங்க, ஒன்னும் புரியல. ஒரு உண்மையா இந்த கட்சியை வளர்க்கணும்னு வந்த மனுஷனை ஓரம் கட்டுறானுங்க. ஐயோ, இது இந்த கட்சிக்கு ஒரு சாபக்கேடு என்னமோ தெரியலங்க. அரசியலை பத்தி பேசாதீங்க, எனக்கு சரியான கோவம் வரும். ஏதாவது சொல்லிட போறேன். ஏன்னா இந்த உண்மையா அந்த கட்சிக்கு வேலை செஞ்சவங்கள நீ வெளியில கிடக்கான். புதுசு புதுசா வந்து எவங்களாம பொறுப்பு வாங்கி வச்சுட்டு கேட்டா நான் மாவட்டங்கிறான், கேட்டா நான் மாநில ஒன்றிய செயலாளருக்கு, அப்புறம் என்ன அது என்ன தேசிய பொதுக்குழுல இருக்கேங்க. ஐயோ, மாநில பொறுப்புல இருக்காங்க. எங்கடா இருந்தீங்க இத்தனை நாளா? அவ்வளவு பேருமே திராவிட சிந்தனை உள்ளவன். எவனுக்குமே தேசிய நீரோட்டம் கிடையாது, தேசிய சிந்தனை கிடையாது, எவனுக்கும் இந்துத்துவா கிடையாது. இவன் தான் இன்னைக்கு பிஜேபி அவ்வளவு பொறுப்பு வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். எவனுக்கு இந்த உணர்வு இல்லாத நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய பொறுப்புல இன்னைக்கு. அதனால இன்னைக்கு கட்சி இந்த தலைவர் பதவியே இன்னைக்கு தேசிய நீரோட்டத்தில் உள்ள ஆள்கிட்ட இல்ல. கட்சி இன்னைக்கு திராவிட பாஜக மாதிரி திராவிட சித்தாந்த தலைவர் ஆகினதுக்கு அப்புறம் எப்படி உருப்படும்? நீ ஒண்ணு வேண்டாம், நீ அண்ணாமலை தூக்கணும் சரி, வேற ஆளே இல்லையா உனக்கு கிடைக்கலையா? ஏன் உனக்கு கட்சி ராஜா இல்லையா? என் பேராசிரியர் சீனிவாசன் இல்லையா? சீனிவாசன் நல்ல மனுஷங்க. அவர்லாம் கட்சி ராஜா தரும போராளி. அவர்லாம் உண்மையானுமே உணர்வு உள்ள மனுஷன். ஏன் உங்களுக்கு வேற ஆளை கிடைக்கல? அதெல்லாம் தேவலாம் பேசுங்க, வேற ஏதாவது பேசுங்க, அரசியல் பேசுங்க. இந்த அரசியல பேசாதீங்க, எனக்கு சரியான வயிற்றுச்சலா இருக்கு. வேற ஏதாவது இருந்தா கேளுங்க. அரசியல் ஏதாவது பேசிட போறேன். இங்க எவனுமே ராமனும் கிடையாது, புத்தன் கிடையாது. எவன் ஆண்டு தொலைஞ்ச நமக்கு என்ன? எவன் ஆண்டாலும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் நாசமா தான் போறான், கஷ்டப்படதான் போறான். மருந்து மாத்திரம் அங்க கூட காசு இல்லாம ரோட்டோட தெரிய போறான். கேட்டா காப்பீடுன்னு கொண்டு கொடுப்பானுங்க. அதை கொண்டு கொடுத்து மெடிக்கல் ஒரு தலைவலிக்குன்னு ஒரு மாத்திரை கொடுங்க சொல்லி 5 லட்ச ரூபா காப்பீடு கொண்டு கொடுத்தா மாத்திரை தருவானா? ஆனா போங்க, எவன் ஆண்டா எனக்கு என்ன? நீங்க அரசியல பேசாத, தயவுசெய்து ஆன்மீக ஏதாவது கேளுங்க. வயிற்றுச்சலா இருக்கு. உழைக்கிறோன்னு கூலியை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அண்ணாமலைக்கு ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சிருக்கானுங்க. சொல்லுங்க, வேற என்ன? சரியா, அரசியல விடுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஆன்மீகத்துல. சொல்லுங்க. எங்க குலதெய்வம் சின்ன வயசுல இருந்து எதுன்னே தெரியல. சரி, நான் பொதுவா ஈஸ்வரன் நினைச்சுக்கிட்டு ஈஸ்வரன் வேற யார்கிட்ட போறது? சிவ குடும்பத்தை வச்சுக்கிறேன். முருகன்ட்ட போனா முருகன்பே, பிள்ளையார்ட்ட போனா பிள்ளையாரம்பே. சரி, இதுக்கு என்ன வழி? ஏதாவது வழி இருக்குதா? என்ன உங்களுக்கு குலதெய்வம் தெரியுமா? ஆமா. அட சாமி, அட கடவுளே, உலகத்துல எல்லா ஜீவராசிக்கும் குலதெய்வம் சிவபெருமான் தான், ஈஸ்வரன் தான். வேற எவையா குலதெய்வம்? ஈஸ்வரன் சர்வபூதான எல்லா உயிரிலும் நான் தான் இருக்கேன். நான் சொல்ல அப்பா சொல்றேன், சாமியை சொல்ற பாருங்க. உங்கள் குல தெய்வம் என்று என்னை உபசரிப்பார் யாரும் இல்லை, காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லை. ஏவல் செய்யும் பிசாசாலே என் மக்கா இடலிந்து போனீர்களே. மகாலிங்கம் சொக்கலிங்கம் மாயமுத்து ஜோதிலிங்கம் ஒரு முத்து ஏக முத்து இங்க இந்த உலகம் எங்கும் பெருத்த முத்து. எங்க இருக்கிறா சிவபெருமா? ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலக அழிக்கிறாங்க. அப்பா சொல்றான், உங்களுக்குள்ள தெய்வம் என்று உபசரிப்பது யாரும் இல்லை, காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லை. ஏவல் செய்யும் பிசாசாலே ஈடழிந்து போனீங்களங்க. இன்னைக்கு எல்லாம் இந்த பயலுக ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்பா சிவனை வணங்க மாட்டான், நேர போய் மந்திரவாதி கலவி விடுவான்.
பில்லி சுனி வைக்கிற கிளம்பிடுறாங்க. பில்லி சுனிக்கு போவான். அடுத்தால எவனாவது செய்வன வச்சுட்டானா அப்படின்னு போய் பார்க்க போவான். அந்த படுபாவிகளை தான் நம்புறானுங்களே ஒழிய உங்கள் குலதெய்வம் உபசரிப்பர் யாரும் இல்லைங்க. சிவனை நீ உண்மையா வழிபட்டா எப்ப உனக்கு சிவன் தான் குலதெய்வம். உன்னை படைச்சவனே வந்தான். உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வம் உன கையெடுப்பாருங்க. எதெல்லாம் வணங்குறான். கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுத்தால் பலனும் உண்டோ. கண்ட கோவில் கண்ட கோவில் தெய்வம் கையெடுத்தா பலன் உண்டோன்னு கேட்கான். எப்படிதான் கிடைக்கும் உனக்கு? நான் சொல்லுங்க, உன் குலதெய்வம் சிவன் தான். அப்பா சொல்றாருங்க, ஏதாமாம் பிரபஞ்ச தாம்சதேவம் பஜாமியகம் மம வருத்த மனுஷியா பாரத சர்வசங்க. எந்த மனிதர்களை என்னை வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அதற்கேற்பவே அணுகிறேன், அருள் புரிகிறேன். ஏனெனில் உலகில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களில் என்னையே வழிபடுகிறார். எப்பா நீ கருப்பசாமியை கும்பிட்டாலும் நான் தான், நீ சொல்லமான சாமியை கும்பிட்டாலும் நான் தான், நீ காளியா கும்பிட்டாலும் நான் தான், மாரியா கும்பிட்டாலும் நான் தான், நீ முனியப்படா கும்பிட்டாலும் நான் தான். இன்னும் ஏனைய குலதெய்வங்கள் உலகத்துல பேச்சியம்மா, காளியம்மா, எசிக்கியம்மா, நீ எப்படி கும்பிட்டாலும் நான் தான். நான் இல்லாம தெய்வம் இந்த வையகத்துல கிடையாதுங்க. என்னை எல்லாம் தெய்வம் கொண்டு வையகத்தில் இருக்கிறதோங்க கிடையாதுங்க. எங்க ஒரே தெய்வம் தாங்க. இந்த உலகத்துக்கு எல்லா மனுஷருக்கும் ஒரே கடவுள் சிவபெருமான் மட்டும்தான். ஏன் நான் சொல்லுங்க, அப்பா சொல்றாங்க, மண்ணால் உன்னை மண்ணைந்து பல மாய்கையினால் உன்னை வகுத்தேன், உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதும் நான் மகனே. பிள்ளைகளே, மண்ணால் உன்னை மணைந்து பல மாய்கையினால் உன்னை படைச்சேன். உன்னை படைச்சது நான் தான், உன்னை அழிக்க போறது நான் தான். உனக்கு ஆதி தொடக்கம் அந்தம் நடுவு முடிவு அனைத்து நான் தாங்கிறான். அப்ப ஏன் அவன் இல்லாம இல்லைங்க. உங்களுக்கு குலதெய்வம் யாருங்க? அவன் தாங்க குலதெய்வம். கரெக்டா தான் கும்பிடுறீங்க. என்ன தப்பு? அப்பாதான் குலதெய்வம். நீ எப்படி கும்பிடு அப்பா அப்படி வருவாரு. அவரவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக இருந்து விளையாடி நினைங்க. நீ எப்படி உள்ளத்துல ஏத்துக்கொண்டு முருகனா வணங்கினா உனக்கு முருகனா வரான். எல்லாம் வந்தாங்க. மனுஷன் நம்ம நினைச்சுக்கிறோம் காளி வேற, மாரி வேற, சக்தி வேற, இந்த எல்லாம் வேற வேற நினைச்சுக்கிறோம். கிடையாது. சாமி சொல்றான், ஆணானேன் பெண்ணானேன் அடங்காத சுரூபமா. நீங்க ஆணும் நான் தான், பெண்ணு நான் தான். இந்த அண்டபிண்டம் அடங்காத ஸ்வரூபம் அத்தனை நாங்கிறான். 23 தெய்வம் ஈசனெங்கும் வடிவானேன், 23 தனியூகம் ஈடளித்த மாயனப்பா சொல்றான். 23 தெய்வம் நீ ஐயப்ப இப்படி எத்தனை தெய்வம் நீ வணங்குறியோ அத்தனை நான் தான். 23 தனியுகம் அழிச்ச மாயன் பெருமாளும் நான் தான். ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல என்னையெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. புரியுதா? அது சொல்றான். 25ஆம் யுகம் இருந்து புத்தி சொல்லுகின்றேன், 24ஆம் யுகம் எழுந்திருந்து வந்தேனப்பா. கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா, கொப்பன் நந்தீசனடா. மொத்தமா அந்த உலகத்துக்கு கொல்லி வைக்கிறது நான் தாங்க. எனக்கு கொல்லி வைக்க போறாரு யாரு? கொல்லி வைப்பா? என்ன அழிக்க போறது அவன் தான். ஏன் உடனதான் அழிக்கிறான். அவன் கொல்லி வைக்கல, விடுதலை கொடுக்குறான். நீங்க நினைச்சுக்கீங்க என்ன கொல்லி வைக்கிற சிவன் அவ்வளவு கொடுமையான கடவுளா மனுஷனை கொள்றானே அப்படின்னு. அப்படி கிடையாது. காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டித்து அடக்குலான் எமன்கிறான். அநியாயம் என்ற படுபாவிகளால் எவனாக இருந்து அட்டைக்கு கொண்டு அவனை சங்கிலே மிதிச்சு அவனுடைய ஆத்மாவை நரகத்துல கொண்டு தள்ளுறத நான் தான். என் பிள்ளைகளை நல்ல ஆத்மாக்களை அறுவடை செய்து அவனை என்னுடைய பேரானந்த நிலைக்கு, அந்த சாந்த உலகமான பரமபதத்துக்கு எடுத்துட்டு போறேங்கிறான். அதனால கொல்லி வைக்கிறேன்னா உடலுக்கு தான் கொல்லி வைக்கிறான், அந்த ஆத்மாவுக்கு இல்ல. அந்த ஆத்மா ஆயுதங்களை வெட்டுவதிலே, அக்னி இவனை எரிப்பதில்லை, எந்த தட்பவெப்பத்திலையும் இந்த ஆத்மா அழியாது. அததான் எங்க அப்பா எங்க கொண்டு போறான், நல்ல பிள்ளைகளுக்கு மோட்சம் கொடுக்குறான். அததான் சொன்னான். செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலேங்க. செடிகளை வேட்டையாடி நல்ல பிள்ளைகளை, நல்ல ஆத்மாக்களை அறுவடை செஞ்சு வந்தேங்க. முயலை பிடிக்க வரல, அது ஓமை. அதனால அப்பாதான் குலதெய்வம். புரியுதா உங்களுக்கு? அதனால என் அப்பா சிவபெருமான கொடுங்க. அது அரசியலை விட்டு தள்ளுங்கய்யா. அந்த அரசியல் நினைச்சா கோவம் தான் வருது. சரி, நீங்க அரசியல் பேசாங்க. எவன அண்ணாமலைக்கே தெரியுங்க இவர் மாயை இந்த பதவிங்கிறது. அதனாலதான் அவர் இப்ப ரொம்ப ஆன்மீகவாதியா மாறிட்டாரு. பாத்தீங்களா? மேடைக்கு மேல சப்தரிசி யாகம் பண்ணியிருக்காரு. மேடைக்கு மேடை ஆன்மீகம் தான் பேசுறாரு. புரியுதா? அவருக்கு தெரியும் அந்த பதவிங்கிற ஒரு மாயை அப்படின்னு. அவர் அதை விரும்ப மாட்டாரு. அதனால இவனுங்களை விட்டு தள்ளுங்க. அதனால இவங்க நான் விடுங்க. முதல்ல இந்த பூலக வாழ்க்கை கொஞ்ச நாள், இங்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சரியா? அதனால இவனுங்க அதை செஞ்சிடும் இதை செஞ்சிருவோமா, ஒரு மண்ணங்கடையும் செய்ய மாட்டான். இந்தியாவுல நல்லா இருக்கவன்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய பதவியில இருக்க, ஆட்சி அதிகாரத்துல இருக்கான் பாருங்க, அவன் மட்டும்தான் நல்லா இருக்கான். இது எல்லாரும் கஷ்டப்படதான் செய்யறான்.
அவனுக்கு தேவைக்கு மாதிரி எல்லாம் சட்டத்தை வளைச்சுக்கிறானுங்க, எல்லாமே வச்சுக்கிறானுங்க, நல்ல சம்பளத்தையும் கூட்டி வச்சுக்கிறானுங்க, சுகபோகத்தை அனுபவிச்சுக்கிறானுங்க, மக்கள் வரி பணத்துல எல்லாத்தையும் மக்கள் வரி பணத்துல எல்லாத்தையும் பண்ணிக்கிறானுங்க. கேட்டா ₹1 அங்க அவளுக்கு மானியத்துல அவளுக்கு ஃபிளைட் இலவசம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறானுங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஃபிளைட் இலவசம், ரயில் இலவசம், எதுல போனாலும் இலவசம் இவங்களுக்கு. ஆனா போங்க, எங்க மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் திருந்துங்க ஐயா, இவனுக்கு எல்லாம் விடுங்க, அப்பாவை பாருங்க, இவனுக்கு செய்யற பாவத்துக்கு இவனுக்கு இந்த அத்தனை ஒரு பயிர்களும் தப்ப முடியாது. சரியா? சாமி அதான் சொன்னாங்க, காயக்காரன் வாழசித்தம் நன்கள் கண்காணா பெருவழியோன்னு அவரவர் செய்யும் குற்றங்கள் ஆண்டினான் அறிவனடா. இந்த ஆட்சியாளர்கள் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆப்பு இருக்கு, வச்சு செஞ்சிருவான். எப்படி வச்சு இவன் உடலதான் பாக்குறான், ஆத்மாவை பார்க்க மாட்டேங்கிறான். இந்த உடலுக்கு ஒரு நாள் அழிவு உண்டு, அன்னைக்கு கூடுவான் எவன் வந்து தட்டி போட்டு ஆத்மா தூக்கிடுவான். அன்னைக்கு இருக்கு சங்குல பிடிவான். அன்னைக்கு உனக்கு பின்னாடி இருந்த அந்த அரச பதவி வருமா சொல்லுங்க? இவன் எவன்கிட்ட போய் ஏவல் பண்ண முடியுமா? நான் பிரதமர்னு சொல்ல முடியுமா? எவன்கிட்ட போய் நான் பிரதமர்னு சொல்ல முடியுமா? நான் சிஎம்னு சொல்ல முடியுமா? நான் மந்திரின்னு சொல்ல முடியுமா? நான் எம்எல்ஏன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? பாருங்க, எங்க அப்பா அப்படியில இருந்து ஒருத்தனும் தப்ப முடியாதுங்க. சரியா? உங்க அப்பா எங்க அப்பா எல்லாம் ஒரே அப்பா தான். உங்களுக்கு குலதெய்வம் தான், எனக்கும் குலதெய்வம் தான், அவனை கும்பிடுங்க. அதை விட்டுட்டு இந்த சாமியார்கள் காலில் போய் விழுந்து தேவையில்லாம வீணுக்கு தேடு முதல் விருதாவில் போடாதீங்க, நரகத்துல விழுந்துருவீங்க. சிவபெருமான் சொல்றான், இவனுக்கு நம்பாதீங்க, அப்பாவை நம்புங்க, அவ்வளவுதான். சரியா? நம்ம சிவாய திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும், இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது, கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம், இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம்.
வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.